எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோல ஒரு பையன் பிரஸ் கிட்ட என்ன சொல்றான்னா, ஏன் உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேக்குற கேள்விக்கு அந்த பையனுக்கிட்ட வர பதில் என்ன தெரியுமா? எங்க அப்பா எங்க அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாரு, நீ சத்துரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இன்னைக்கு எங்க அம்மா உண்மையாவே செத்துட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த பையன் கொடுக்குறான். சோ இது ஆக்சுவலி இது அந்த குழந்தையோட ஃபியூ நம்ம பார்க்கணும். சோ இது மோஸ்ட் ப்ராபபிலி நிறைய கான்ஃபிளிக்ஸ், சைல்டு கான்ஃபிளிக்ட், பேரண்டல் கான்ஃபிளிக்ஸ் இது எல்லாமே வரும். அது மீற ஹஸ்பண்ட் ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட் நீ சத்துருன்றது இது ஒரு மென்டலி டார்ச்சர் பண்ற மாதிரி ஆக்சுவலி. சோ இந்த டார்ச்சர் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எமோஷனல் அபியூஸ் அப்படின்றது நம்ம சொல்லலாம். சோ கண்டினியூஸா சைக்கலாஜிக்கலி ஹர்ட் பண்றாங்க. அண்ட் வர்பல் பிஹேவியர்லும் பாத்தீங்கன்னா அது ஒரு டார்ச்சர் மாதிரி தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ண முடியும். சோ இன்னொன்னு சைக்கலாஜிக்கல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றது சொல்றேன். இது இட்ஸ் ஏ கைண்ட் ஆஃப் மென்டல் க்ரூயாலிட்டி அப்படின்னு சொல்றேன். ரொம்ப குரூரமா இருக்கிற மனுஷங்க தான் இப்படி பண்ணுவாங்க, அதுவும் குழந்தைங்க முன்னாடி பாருங்க. சோ இது சைல்டு எப்பவுமே இது மனசுக்குள்ள போயிட்டு பதிஞ்சு இது அவன் பெரியவன் ஆனா கூட இது ஒரு ட்ரௌமா மாதிரி அவனோட மைண்டுக்குள்ள பதவி ஆயிடும். ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. சோ இது நம்ம ஒரு சைல்ட்ஹுட் ட்ரௌமாவா நம்ம சொல்லலாம். சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி சொல்லலாம், நாளைக்கு அந்த பையன் ரொம்ப மென்டலி டவுன் ஆகி ஒரு காலேஜ் படிக்கிறான், இல்ல ஸ்கூல்ல அவனுக்கு படிக்கிறது எல்லாம் படிப்பெல்லாம் மனசுக்குள்ள ஏறலாம். ஏன்னா இந்த ரிப்பீட்டடா இந்த மாதிரியான இன்சிடென்ட் அவனுக்குள்ள வந்துன்றதுனால என்ன ஆகும்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் எமோஷனல் ட்ரௌமாவும் நம்ம சொல்லலாம். அண்ட் இது ஒரு எப்படி சொல்லலாம்னா, நாங்க என்ன நடந்துச்சு ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ சைல்ட்ஹுட்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் எமோஷனல் கிரீஃபா நம்ம தெரிவிச்சுக்கிறாங்க. சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சைக்கலாஜிக்கல் ஷாக் அப்படின்றது ஏற்படுச்சு அப்படின்னா அதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். பட் ஆஸ் எ கவுன்சிலர்ஸ், ஆஸ் எ சைக்காலஜிஸ்ட், we can able to be make them to overcome. சோ அப்படியே முடியலையா, சம் மெடிகேஷன்ஸ் இஃப் இட் இஸ் ரிக்வயர்ட்னா நாங்க எம்டி கிட்ட நாங்க அனுப்புவோம். இட் இஸ் லைக் ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டி இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா சின்ன வயசுங்க, அது பிஞ்ச வயசுல எந்த காயம் வந்தாலும் அது மென்டலி ரொம்ப அப்செட் ஆன ஒரு விஷயங்களை கண்டினியூஸா அவங்களோட ஃபர்தர் லைஃப் கேரி அவுட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அவேர்னஸ் வீடியோ உங்களுக்காக எல்லாருக்குமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ பி அவேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சில்ட்ரன். நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் பார்த்து பேசணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஃபார் மை மோர் வீடியோஸ், please do follow my Instagram Psychologist Chamu. Also follow my Psychologist Chamu YouTube channel. Thank you. Bye bye.